நம்ம தானியேலுடைய புஸ்தகத்தை எடுத்துப்போம். Hey, could you please set up the thing for me? Stand up. Possible. தானியேல் 2ஆம் அதிகாரம். எல்லாம் வாசித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீட்டில். அதுக்கு முன்னாடி நான் இந்த இதையும் ரெடி பண்ணுறேன். ஸ்க்ரீன் ஷேர். ஸோ போன வாரம் ஒரு சில காரியங்களை பார்த்தோம். இயேசு நம்மளை சிலுவை எடுக்க சொன்னார்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எப்படி நம்மளுடைய ஹிஸ்ட்ரியில் நாட்கள் ஒரு நாள் 1000 நாட்களை போல, 1000 வருடம் ஒரு நாளை போல இருந்த அந்த காரியத்தை பார்த்தோம். அப்புறம் அந்த டைம் எப்போ தொடங்குச்சு, எப்போ முடிய போகுதுன்றதையும் பார்த்தோம். அந்த இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன் உங்களுக்கு வருதா அதில்? ஓகே. ஸோ லாஸ்ட் இந்த ஸ்க்ரீன் முடித்தோடனே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் அதில். ஸோ மீண்டும் ஒரு முறை அதை நான் ஜஸ்ட் கோ த்ரூ. ஆதாம்லேருந்து ஆபிரகாம் வரைக்கும் 2000 வருஷம். இது வந்து ஏறக்குறைய கணக்கு. கர்த்தர் வந்து எது செஞ்சாலும் அவருடைய கால அட்டவணைக்கு ஏற்ற மாதிரி தான் செய்கிறாரு. கர்த்தர் எது செஞ்சாலும் நேர்த்தியாக செய்கிறவர்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த உலகத்தை படைக்கும்பொழுது 6 நாள் எல்லாவற்றையும் படிச்சுட்டு 7ஆவது நாள் வந்து ஓய்ந்திருந்தார். சரிங்களா? அவருடைய கிரியேஷன் வீக் அப்புறம் ரெஸ்டோரேஷன் வீக் என்று சொல்லி 2 நான் வந்து போன வாரம் சொன்னேன். கிரியையின் வாரம் அப்புறம் ரெஸ்டோரேஷன் வாரம். ஸோ தேவனுடைய கணக்கின் பிரகாரம் பார்க்கும்பொழுது 6 நாள் வந்து இந்த கணக்கு வருது. இப்போ 7ஆவது நாள் என்ற ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறது. அது வந்து 7ஆவது நாள் சொல்லணும்னா 1000 வருட அரசாட்சி. இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 வருஷம் அரசாட்சி ஃபியூச்சரில் வரப்போகுது. இதுக்கு இடையில நிறைய காரியங்கள் நடந்துச்சு, நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போகுது. சரிங்களா? அப்புறம் முதலாவது நாள், 2ஆவது நாள், 3ஆவது நாள், 4ஆவது நாள், 5ஆவது நாள், 7ஆவது நாள். ஓகே, 6 நாள் வேலை செஞ்சுட்டு 7ஆவது நாள் ஓய்ந்திருக்க வேண்டும் என்ற கட்டளை வந்தது. கர்த்தரும் 6 நாள் வேலை செஞ்சாரு, 7ஆவது நாள் ஓய்ந்திருந்தார். அப்போ அது வந்து அவருடைய கிரியையின் வாரம். சரிங்களா? சிருஷ்டிப்பின் வாரம். இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது வந்து இயேசு கிறிஸ்து தேவனுடைய கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கிருபையின் காலம் வந்து எப்படின்னா அது வந்து ரெஸ்டோரேஷன் பீரியட் என்று சொல்லி நம்ம வந்து அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார், எல்லோரையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த வாரம் வந்து அவருடைய பார்வையில் 6 நாட்களாக இருந்தாலும் நம்முடைய ஹிஸ்டாரிக்கலி பார்த்தோம் என்றால் 6000 வருஷம். சரிங்களா? இந்த 6000 வருஷத்தினுடைய இறுதி கட்டத்திலே நாம் இருக்கிறோம். கடைசியா முடிய போற அந்த கட்டத்தில் இருக்கிறோம். 7ஆவது நாள் வரப்போது. அந்த 7ஆவது நாள் 1000 வருஷம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதான் ரெஸ்ட் டே, சபத். கர்த்தருடைய கிரையிலிருந்து அவர் ஓய்ந்திருக்க போறாரு. நம்முடைய வேலைகள் இருந்து நாம ஓய்ந்திருக்க போறோம். ஒரு 1000 வருஷம் அவருடைய பார்வைக்கு ஒரு நாள். சரிங்களா? அப்போ அந்த வசனம் வந்து 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அப்புறம் சங்கீதம் 94 இந்த வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஒரு நாள் வந்து 1000 வருஷம், 1000 வருஷம் ஒரு நாள் போல இருக்கும். இது வந்து கொஞ்சமாக தான் வேதத்தில் வந்து போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆதி திருச்சபையினுடைய பிதாக்கள் இதை தான் நிறைய ப்ரீச் பண்ணாங்க. சரிங்களா? அது நமக்கு சமயம் இருந்தால் அதை குறித்து ஒரு நாள் நம்ம பேசுவோம். சரி, இப்போ தானியேல் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக கடந்து செல்வோம். அந்த அதிகாரத்தை கொஞ்சம் கடகனா யாருன்னா வாசிக்கிறீங்களா? இல்லை நான் வாசிக்கிட்டு வரேன். யாருன்னா வாசிங்களேன். தானியேல் 2 முழுசா வேகமாக வாசிக்கிறவங்க அன்மியூட் பண்ணிட்டு.
சரியா கேட்கலன்னா நானே வாசித்துறேன். நானே வாசிச்சுட்டுமா? இல்லைன்னா யாருன்னா வாசி தொடங்கிட்டீங்களா? வாசிங்க சிஸ்டர், நீங்க வாசிங்க. கேக்குது. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமா இருக்கிறவருடைய வாசமல்லாத தேவர்களே உடைய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்க ஒருவரும் இல்லை என்றார்கள். இதன் நிமித்தம் ராஜா மரக்கோபமும் முகத்து கூட விழுந்து தானியேலை வழங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தும் தூதம் காக்கும் கட்டளையிட்டார். ராஜா தானியேலை நோக்கி, இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் நீங்களும் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றார். விசாரித்து முடிவித்தார். தானியேலோ என்றால் ராஜாவின் பொருமண்டத்தில் இருந்தார். Praise the Lord. Thank you, brother. இது ஒரு பெரிய சாப்டர் அதிகாரமாக இருந்தாலும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. கர்த்தராகிய தேவன் ஒரு அந்நிய ராஜாவாகிய நேபுகாத்நேசாருக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து, அந்த தரிசனத்தை கொடுத்து, எதிர்காலத்தை குறித்து ஒரு வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஒரு வெளிப்பாடு புறப்படுகிறது. தானியேலுக்கும் வரல, எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வரல. ஒரு பேகன் கிங், அந்நிய ராஜாவுக்கு, விக்கிரகத்தை வணங்குகிற ஒரு பாபிலோனிய ராஜாவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கர்த்தர் பேசணும்னு நினைச்சார்னா ஒரு அந்நிய ராஜா அல்லது மற்ற சிலைகளை வணங்குறவர்கள் மூலமாக கூட தேவன் காரியங்களை வெளிப்படுத்த முடியும். நாம காது கொடுத்து கர்த்தர் பேசுறாரான்னு சொன்னா செவி கொடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் எப்படியும் பேச வல்லவர். ஆமென். அது ஒரு பிரின்சிபல் இந்த சம்பவத்துல இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது, அந்த ராஜாவுக்கு இந்த சொப்பனம் வந்த உடனே புரியல, மனம் கொஞ்சம் குழப்பம் அடைந்தார் என்பதை நம்ம பார்க்கலாம். அதுவும் இல்லாம அவங்களுடைய ராஜ்யத்துல இருந்த ஸ்காலர்ஸ், மந்திரவாதிகள் மற்றும் ஆஸ்ட்ராலஜர்ஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காரியங்களை வந்து ராஜாக்கோ இல்லைன்னா அவங்களுடைய மந்திரிமார்களுக்கோ அரசியலில் வந்து வெளிப்படுத்துறது வந்து சாதாரணமான ஒரு காரியம். ஏன்னா அவங்க வந்து மந்திரம் மற்றும் இந்த தந்திரத்துலலாம் அவங்க வந்து செயல்பட்டு கொண்டு இருந்தாங்க. ஆனால் ராஜா கிளீனாக இந்த இடத்துல சொல்கிறாரு, வசனம் 9ஆம் வசனத்தில், காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனை பண்ணி இருக்கிறீர்கள். ராஜாவுக்கு கிளீனாக தெரியும், இவ்வளோ நாள் இவங்க வந்து பொய்யும் எத்தனமா பேசின காரியங்களாம் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. அவங்கள வச்சு ஒரு என்டர்டெயின்மெண்ட் நடந்து கொண்டு இருந்தது ராஜாவுடைய அரண்மனையில். ஆனால் இப்போ சொல்கிறாரு, ஏன்னா இந்த ராஜாவுக்கு வந்து இந்த சொப்பனத்தை பார்த்தோன்னே தூக்கம் வரல. இது கர்த்தர் கொடுத்த சொப்பனம், கர்த்தர் கொடுத்த ஒரு வெளிப்பாடு. கிளீனாக தெரிஞ்சிடுச்சு ராஜாவுக்கு, இது சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு பயம் வந்துருச்சு, ஒரு திகில். இது வந்து தேவனிடத்திலிருந்து வந்தது என்ற ஒரு கன்ஃபர்மேஷன் அவருக்கு இருந்தது. அப்போ கிளீனாக சொல்லிட்டார், இது யாருன்னா நீங்கள் எனக்கு சொல்லலைன்னா எல்லாரும் நான் வந்து சாவடிக்க போகிறேன். ஓகே, சொப்பனத்தை அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களே ஆகில் என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள். ஆகையால் சொப்பனத்தை அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவிங்கள் என்றான். 7ஆம் வசனம், அவர்கள் மறுபடியும் பிரதியுத்தரமாக, ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை சொல்வாராக, அப்போது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்றார்கள். மறுபடியும் சொல்றாங்க, ராஜா முதல்ல எங்ககிட்ட சொப்பனத்தை சொல்லுங்க, நாங்க வியாக்கியானத்தை சொல்றோம். அதுதான் ராஜா சொல்றாரு, இது வரைக்கும் நீங்க பண்ண டிராமா எல்லாம் போதும், ஓகே, என்டர்டெயின்மெண்ட் மாதிரி. ஆனா இப்போ காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி
எத்தனை பண்ணியிருக்கிறீர்கள்? நீங்கள் சொப்பனத்தை எனக்கு தெரிவிக்காமற் போனால் உங்கள் எல்லோருக்கும் இந்த ஒரே தீர்ப்பு பிறந்திருக்கிறது. ஆகையால் சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்கள், அப்பொழுது அதன் அர்த்தத்தையும் உங்களால் காண்பிக்க கூடும் என்று அறிந்து கொள்வேன். ராஜா கிளீனா சொல்ற, நீங்க சொப்பனத்தையும் சொல்லி அந்த அர்த்தத்தை சொன்னீங்கன்னா அது கரெக்டான அர்த்தம் என்று நான் தெரிஞ்சுப்பேன். ஆனா சொப்பனத்தை சொல்லாம வெறும் அர்த்தத்தை சொன்னீங்கன்னா நீங்க எத்தனை பண்றீங்கன்னு சொல்லிட்டு கிளீனா சொல்லிட்டாரு. அது ஒரு நல்ல ஃபேர் ஜட்ஜ்மெண்ட், அப்படிதானே? கரெக்டா ஆண்டவர் வந்து தானியேலை உயர்த்துற நேரமா வருது. அதே நேரத்தில் ஃபால்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம். சரிங்களா? இன்றைக்கு உலகத்தில் டிவியை ஆன் பண்ணால் போதும், எல்லா இடத்துலையும் அந்த ஃபால்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் எங்குமே நிறைந்திருக்குது. ஓகே, கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஆனால் நாம கர்த்தருடைய பிள்ளைகள் சரியாக வேதத்தினுடைய இன்டர்பிரிட்டேஷன் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் ஒருத்தரும் அறிவிக்க முடியல. கடைசியில் சொல்லிட்டாங்க வந்து, ராஜாவே நீர் கேட்குற காரியம் ரொம்ப கடினமான காரியம். இந்த உலகத்தில் ஒருத்தரால இந்த மாதிரி சொப்பனத்தையும் சொல்லி அது அர்த்தத்தையும் சொல்றதுக்கு ஒருத்தரும் கிடையாது. நீங்கள் கேட்குறது ரொம்ப கடினமான காரியம் ராஜாவேன்னு சொல்கிறார். இப்போ ராஜா ரொம்ப வேதனையோட கோபத்தோட எல்லா மேஜிஷியன்ஸ் மற்ற எல்லா விதமான மாந்திரிகம் செய்கிறவங்க இவங்க எல்லாரையும் சாவடிக்கும்படியாக கட்டளை கொடுக்குறாரு. அப்போ ராஜாவுடைய பிரதான ஒரு சேர்வைக்காரன் ஆரியோக் என்றவன் அந்த காரியத்தை எடுத்து எல்லாரும் கொலை செய்வதற்கு அவன் போகும்போது தானியேல் கேட்குறான், என்ன இவ்வளோ அர்ஜென்ட்டாக ஏன் எல்லாரையும் கொலை செய்யணும்னா, அதாவது புத்திசாலிகள்லேருந்து மந்திரம் செய்கிறவங்கலேருந்து பயங்கரமான தந்திரம் செய்கிறவங்க மற்ற ஞானிகள் எல்லாரையும் வந்து அழிக்கும்படியாக கட்டளை வருது. அப்போ தானியேல் எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் என்ன ஆச்சு ஏது ஆச்சுன்னு கேட்கும்போது ஆரியோக்கு சொல்கிறாரு, இந்த மாதிரி ராஜா ஒரு சொப்பனம் கண்டார், அதை சொல்கிறதுக்கு யாருமே இல்லை, அதனால எல்லா ஞானிகள் எல்லாரையும் அழிக்கும்படியாக கட்டளை வந்துருச்சு. தானியேல் சொல்கிறாரு, பொறுங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு வந்து அந்த அர்த்தத்தை நான் சொல்கிறேன்னு சொன்னோன்னே டைம் கொடுக்குறேன் ஆரியோக்கு. உடனே தானியேல் போயிட்டு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 18ஆம் வசனம், அனனியா மிஷாவேல் அசரியா இவர்களுடைய பெயர் வந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்று சொல்லி பாபிலோனில் அவங்க போனோன்னா மாற்றிட்டாங்க. நீங்கள் அது 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். தானியேலுக்கும் ஒரு பெயர், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கும் ஒரு பாபிலோன பெயரை வழங்குகிறார்கள். தானியேலுடைய பெயர் வந்து 26ஆம் அதிகாரத்தில் ராஜா பெல்தெஷாசாரை நாமமுள்ள தானியேலை நோக்கி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, தானியேலுக்கு பெல்தெஷாசார் என்று சொல்லி ஒரு பெயர் வழங்கப்பட்டது. அது பாபிலோனுடைய பெயர். ஏன் பாபிலோனுடைய பெயர் தானியேலுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேதத்தில் எல்லா விதமான தீர்க்கதரிசிகளுக்கும் பெயர்கள் பார்த்தீங்கன்னா முக்காவாசி எல்லோருடைய பெயர்களும் தேவனுடைய பெயரை அவர்கள் கொஞ்சம் இணைத்து இருந்தார்கள். சரிங்களா? உதாரணத்துக்கு எலியா அப்படின்னு சொல்லும்போது அந்த யால முடியுது பார்த்தீங்களா, எலாய்ஜா, அந்த யா வந்து யாவே தேவனுடைய நாமம். அப்புறம் நிறைய பேர் இப்போ தானியேல் அப்படின்னு சொல்லிட்டா எல்லில் முடியுது, ஏலோஹிம் அவருடைய பெயர். அப்போ யூதர்கள் தங்களுடைய நாமத்தில் தேவனுடைய நாமத்தை கொஞ்சம் பாதி சேர்த்து கொண்டார்கள். முக்கியமாக அந்த தீர்க்கதரிசிகள் மற்றும் ஊழியத்தை செய்கிறவர்கள், கர்த்தரால் அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள் தங்களுடைய கர்த்தருடைய பெயர் கொஞ்சம் அதில் சேர்ந்துருக்கும். ஓகே, உதாரணத்துக்கு யோசபாத் பார்த்தீங்கன்னா யெகோவா தேவன் என்ற அந்த யெகோஷபாத் என்ற அந்த பெயர் வந்து முதலாவது பகுதி வந்து கர்த்தருடைய பெயர் இணைந்திருக்கு. அதே போலதான் பாபிலோனியர்களும் தங்களுடைய தெய்வங்களுடைய பெயரை தங்களுடைய ராஜ்யத்தில் நல்ல உயரத்தில் இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் சேர்த்துப்பாங்க. சரிங்களா? அதனால்தான் தானியேலுடைய பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தெய்வமாகிய பேயால் உடைய அந்த நாமம் வந்து இணைக்கப்பட்டுச்சு. ஓகே, பெல்தெஷாசார் அப்படின்னு சொல்லும்போது அந்த அவங்க வணங்குகிற தெய்வமுடைய பெயர் தான் பெல். ஓகே, ஆங்கிலத்தில் பெல்தெஷாசார் சொல்ல அந்த பால் தேவனுடைய பெயர். ஸோ அதை ஜஸ்ட் ஐ வாண்ட் டு சே தட். ஓகேங்களா?
ஓகே, நம்ம நேரா காரியத்துக்கு போவோம். தானியேல் சொல்றான் கர்த்தர் ராஜாவை பார்த்து, இந்த தரிசனம் எதிர்காலத்தை குறித்த ஒரு தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது சொல்றார். அடுத்தது இந்த 2ஆம் அதிகாரத்தில் நாம பார்க்கிற ஒரு காரியம் என்னன்றா, இந்த முழு உலக சரித்திரமும் பொருளாதாரத்தை அடங்கிய ஒரு தரிசனம் தான் இந்த தரிசனம். நேபுகாத்நேசாருக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தினுடைய ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஹிஸ்டரி அண்ட் தி எக்கானமி. பொருளாதாரம் மற்றும் முழு உலக சரித்திரம் எப்படி ஆக போகிறது. அதாவது நேபுகாத்நேசார் ராஜாவின் காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை காலம் வரைக்குமான தரிசனம் அது. ஓகே, ஆல் த வே டில் கிரைஸ்ட்ஸ் செகண்ட் கமிங். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு கடைசியா இந்த தரிசனத்துல பார்க்கும்போது தலை, மார்பு, இடுப்பு, காலு மற்றும் பாதங்கள். இந்த கடைசியில பாதங்கள் சொல்லும்போது 4 அந்த பாதங்கள் வந்து களிமண்ணும் இரும்பும் கலந்த பாதங்கள். அதுல 10 டோஸ் இருக்குது, 10 கால் விரல்கள். அந்த 10 கால் விரல்களும் 10 ராஜாக்கள். ஓகே, இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அப்போ முதலாவதுல இருந்து இப்போ தானியேல் இப்போ இந்த இடத்துல வந்து வியாக்கியானம் கொடுத்துட்டாரு. அது வந்து நேபுகாத்நேசார் அப்பா சொல்றாரு, அந்த தலை நீங்க தான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் உங்களுக்கு அடுத்தது ஒரு ராஜ்யம் வரும். 38ஆம் வசனம், சில இடங்களிலும் உள்ள மனுபுத்திரர் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளும் அவர்கள் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகள் எல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே, உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். பின்பு பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். 4வது ராஜ்யம் இரும்பை போலும் உரமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கப்படுகிற இரும்பை போல அவைகள் எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். பாதங்களும் கால் வீரர்களும், அந்த கால் வீரர்களை பத்தி இப்போ சொன்னேன், அது நம்ம பார்க்கலாம் டீட்டெயிலா. ஓகேங்களா? அப்போ நேபுகாத்நேசர் பார்த்தது ஒரு பெரிய சிலை. 31ஆம் வசனம், ராஜாவே நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதா இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமா இருந்தது சொல்றாரு. இதுல இருந்து நம்ம பார்க்கிறோம், பெரிய சிலை, பயங்கரமான ரூபம், பிரகாசம் உள்ள ஒரு ரூபம் நிறைந்த ஒரு சிலையை பார்க்கலாம். அந்த சிலை எப்படிப்பட்டதுன்னா 32ஆம் வசனம், அந்த சிலையின் தலை பசும் பொன், கோல்டன் ஹெட். அதன் மார்பு அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறு அதன் தொடை மென்களும். ஸோ செஸ்ட் அண்ட் மார்பும் அதனுடைய கைகளும் வந்து வெள்ளி, சில்வர். அதன் வயிறும் அதன் தொடையும், ஹிப், வேஸ்ட் அண்ட் இட்ஸ் தைஸ் வந்து பிரான்ஸ், வெண்கலம். அதன் கால்கள் இரும்பு. ஓகே, அதன் பாதங்கள் பாதி இரும்பு பாதி களிமண்ணுமா இருந்தது. கொஞ்சம் அப்படியே நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த பிக்சர் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த ராஜாக்கள் எல்லாம் யாருன்னு சொல்லி முதலாவது பார்த்துடலாம். சரிங்களா? ஒரு சிலருக்கு இங்க அட்டன் பண்றவங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம். மீண்டும் சில காரியங்களை கேட்பது நல்லது. சரிங்களா? இப்போ தானியேல் பார்த்தது இட்ஸ் a vision of the future, எதிர்காலத்தை குறித்த ஒரு தரிசனம். முழு உலக சரித்திரம் மற்றும் பொருளாதாரம் எப்படியா மாறப்போகிறது என்ற ஒரு ஓவர்வியூ. அதுக்கப்புறம் நேபுகாத்நேசார் நாட்களிலிருந்து கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை வரைக்கும் உள்ள ஒரு கால அட்டவணை. அப்புறம் அதுல சில ராஜாக்களை நாம பார்க்கணும். சரிங்களா? அப்போ இந்த ராஜாக்கள் யார் என்பதை முதலாவது நம்ம பார்ப்போம். அது மாத்திரம் இல்ல, இந்த ராஜாக்கள்லாம் யாருன்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது எவ்வளவு கிறிஸ்து இயேசுனுடைய 2வது வருகைக்கு நம்ம எவ்வளவு நெருக்கமா இருக்கிறோம் என்பதை நாம கண்டுகொள்ள போகிறோம். சரிங்களா? போன வாரம் பார்த்தோம், 2000 வருஷமா வந்து எல்லாம் இப்போ வருவார்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த புலி வருது கதை மாதிரி பிசாசு தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்தவர்களே பயன்படுத்தி முழு உலகத்தையும் குழப்பணும்.
இப்போ வந்துருவாரு. இப்போ அந்த Y2K ப்ராப்ளம் வரும்போது அப்போ வந்துருவாரு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சார்ஸ் நோய், ஸ்வைன் ஃப்ளூ, அந்த ஃப்ளூ, இந்த ஃப்ளூ, இப்போ கொரோனா வைரஸ். உடனே இப்போ வந்துருவாரு, இன்னைக்கோ நாளைக்கோ வருவார். எல்லாருக்கும் அந்த கால அட்டவணை சரியா புரியாததுனால பல குழப்பங்கள். அப்போ புலி வருது புலி வருது புலி வருதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கதை மாதிரி புலி வரலன்னோட மக்கள் எல்லாம் இது பொய் கட்டு கதை. கிறிஸ்தவர்களே ஒரு சில பேர் ஏசு கிறிஸ்து வந்தாரு, மரிச்சாரு, உயிர் தந்தாரு, போனாரு, அவ்வளவுதான். ஆனா இப்போ ஒருவார் அப்போ ஒருவார் சொல்றதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு சிலர் ஏசு நல்ல மனிதர், அவர் வந்தாரு, நல்ல காரியங்களை சொல்லி கொடுத்தாரு, மக்களுடைய பாவங்களுக்காக மரிச்சாரு, அவ்வளவுதான். ஆனா அவர் திரும்பலாம் வர போறாருன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. ஏன்னா வருவார்னு சொல்லி இவ்வளோ நாளா எங்களை எல்லாம் ஏமாத்திட்டாரு. அப்படி ஒரு ஃபேக்டை வச்சே பிசாசு எல்லாரையும் அந்த ஃபேக்டை நம்ப வச்சுட்டான். ஆனா இந்த தானியேலுடைய இந்த 2ஆம் அதிகாரத்துல, தானியேலுடைய அந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல நேபுகாத்நேசாரனுடைய அந்த ஒரு அதிகாரத்தை வச்சே இயேசு கிறிஸ்துனுடைய வருகை எப்போ இருக்கும்னு சொல்லி ஓரளவுக்கு நாம வந்து இது பண்ண முடியும், கணிக்க முடியும். என்னைக்கு வருவாரு எப்போ வருவாருன்ற டேட் நம்ம வந்து செட் பண்ண முடியாது. ஆனா அந்த காலத்தை பார்த்தால் கணித்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, காலத்தை நீங்க அறிந்திருக்கிறீங்களே, அத்தி மரம் ஒருவேளை பூக்கும் பொழுது இது வந்து ஸ்ப்ரிங் சீசன் அறிஞ்சிருக்கிறீங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல ஆட்டம் வரும், இலையுதிர் காலம் வரும், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் சீசன், அதுக்கப்புறம் சம்மர் வருது, கோடை காலம் வரும்ன்றலாம் நீங்கள் உங்களால் நிர்ணயிக்கக்கூடிய நீங்கள் இந்த காரியங்களை உங்களால் நிதானிக்க கூடும் சொல்லி ஒரு இடத்துல சொல்றாரு. ஸோ அதே போல நாமும் கூட கர்த்தர் கொடுத்த சில தீர்க்க தரிசன புஸ்தகங்களை நம்ம நல்லா தியானித்து உள்ள அந்த ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னா எந்த சீசன்ல நாம இருக்கிறோம் சொல்லிட்டு கொஞ்சம் நிதானித்து அறிந்து கொள்ள நமக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அந்த ஸ்டடின் மூலமா அது நமக்கு உதவியா இருக்கும் நான் நம்புறேன். முதலாவது இந்த ராஜாக்கள்லாம் யாரும் சொல்லி வேக வேகமா பார்த்துடலாம். முதலாவது அந்த கோல்டு. ஓகே, அந்த பொன்னான தலை நீர்னு சொல்லி 38ஆம் வசனத்துல தானியேல் வந்து வியாக்கியானம் பண்றார். அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகள் எல்லாம் ஆளும்படி செய்த பொன்னான அந்த தலை நீரே அப்படின்னு சொல்லும்போது நேபுகாத்நேசரை பார்த்து சொல்றாரு, நீங்க தான் அந்த யூ ஆர் தட் கோல்டன் ஹெட். ஓகேங்களா? அது பாபிலோனிய ராஜ்யத்தை குறிக்கிறது. அந்த பாபிலோன் ராஜ்யத்தினுடைய ராஜாவாகிய நேபுகாத்நேசரை அது குறிக்கிறது. ஒருவேளை இந்த வரலாறு தெரிந்தவர்கள், ஹிஸ்டரி தெரிஞ்சவங்க, நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா பாபிலோன் ராஜ்யம் தான் இந்த கோல்டன் ஏஜ்னு சொல்லுவாங்க. பாபிலோனுடைய ராஜ்யம் வந்து பசுமையான ஒரு ராஜ்யம், எல்லாம் இருந்தது. நீங்க தானியேல் 4ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ராஜ்யத்தில் அவன் என்னென்னலாம் அச்சீவ் பண்ணான்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம். ஸோ நேபுகாத்நேசர் வந்து தன்னையே பெருமையா உள்ள வந்து பல காரியங்களை சொல்றார். நான் இதை கட்டினேன், இந்த ராஜ்யம் நான் தான் கட்டினேன். ஆர்கிடெக்சர்லேருந்து பயங்கரமான டெக்னாலஜிலேருந்து அந்த காலத்திலே பாபிலோன் ராஜ்யத்தில் சூப்பராக ஆர்கிடெக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இன்றைக்கும் ஜெர்மனியில் நீங்கள் போயிட்டு மியூசியமில் பார்த்தீங்கன்னா அந்த இஷ்டார் கேட் இன்னும் இருக்குது. அதனுடைய பயங்கரமான ஆர்கிடெக்சர் வந்து இன்றைக்கும் உலக புகழ் பெற்றது. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு பாபிலோன் ராஜ்யம் அது நேபுகாத்நேசர். ரெண்டாவது, உமக்கு பிறகு 39 உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். ஓகே, கீழ்த்தரம் சொல்லும்போது அந்த சிலையினுடைய மதிப்பு டிக்ரீஸ் ஆகுது. பொன்னிலிருந்து சில்வரு, சில்வரிலிருந்து பிரான்ஸு, பிரான்ஸ்லேருந்து இரும்பு, இரும்பிலிருந்து இரும்பும் களிமண்ணும் கலந்த ராஜ்யம். இதுதான் நம்ம பார்க்குறோம். ஸோ டிக்ளைன் ஆகுது. அதாவது எக்கானமி எவ்வளோ பசுமை அந்த நாட்கள் இருந்ததோ அது அப்படியே டவுன் ஆகிட்டு வந்துட்டே இருக்குது. சரிங்களா? பசுமையான ஒரு எக்கானமி தான் பாபிலோனுடைய ராஜ்யம். அதுக்கு அடுத்தது சில்வர் கிங்டம், வெள்ளியான ஒரு ராஜ்யம். கீழ்த்தரம் என்று அந்த இடத்துல வாசிக்கிறோம். அந்த கீழ்த்தரம் வந்து அந்த மெட்டல்ல வந்து ஒரு டிக்ரீஸ் ஆகுது, டிக்ளைன் இந்த மெட்டல், அந்த வேல்யூ. சரிங்களா? அப்போ கோல்ட்ல இருந்து சில்வர் வேல்யூ குறையுது. அந்த கீழ்த்தரமானது தான் யாருன்னா மேதோ பெர்சியர்கள். ஓகே, மீடோ பர்ஷியன்ஸ் கேம்.
அதுக்கு அடுத்தது, பின்பு பூமி எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான மூன்றாம் ராஜ்யம் ஒன்று என்போம். அந்த பூமி எல்லாம் என்ற அந்த வசனத்தை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கலாம். பூமி எல்லாம் ஆளக்கூடிய ஒரு ராஜ்யம், அதுதான் கிரீஸ். ஓகே, பிரான்ஸ் கிங்டம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெட்டல்ல அந்த இமேஜ் அதோட வேல்யூ வந்து டிக்ளைன் ஆகிட்டு வந்தாலும் ஆனால் பவரில் அதிகரிச்சு கொண்டே வருது. அதை நீங்கள் அந்த ஸ்ட்ராங், அந்த மெட்டலில் வந்து கோல்டை விட சில்வர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு, சில்வரை விட பிரான்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு, பிரான்ஸை விட அயன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. கரெக்டா? அதுக்கப்புறம் லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் கிளே கொஞ்சம் அப்படியே வீக்கன் ஆகுது. அப்போ அந்த மூன்றாவது ராஜ்யம் எதுனா கிரேக்க ராஜ்யம், கிரீஸ், உலகம் எல்லாம் ஆளக்கூடிய கிரேக்க ராஜ்யம். நான்காவது ரோம சாம்ராஜ்யம். 40வது வசனம், நாலாவது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்கிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகள் எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். தானியேல் அர்த்தம் சொல்லிட்டு வராரு. ராஜாவே, நீங்க பார்த்த இமேஜ் இதுதான், இந்த சிலை, கோல்டன் சிலை, கோல்டன் முகம் வந்து நீங்க பாபிலோன் ராஜ்யம், நெபுகாத்நேசர். ரெண்டாவது அடுத்தது வந்து மேடோ பெர்ஷியர்கள். இது அவன் தானியேல் சொல்லனாலும் நம்ம ஃபியூச்சர்ல இந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம் அது எந்த கிங்டம் சொல்லிட்டு. அப்புறம் வரலாற்றையும் நீங்க கொஞ்சம் அலசி நீங்க பார்த்தீங்கன்னா வரலாற்றில் நடந்தது இதான் சரியாக நடந்து கொண்டு வந்தது. ஃபர்ஸ்ட் பாபிலோன் எழுப்பினார்கள், அடுத்தது மேதோ பெர்ஷியர்கள் வந்தாங்க. பெர்ஷியன் சொல்லும் போது ஈரான். ஓகே, இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கிற ஈரான் தேசம். பாபிலோன் வந்து ஈராக் தேசம். ஓகே, இந்த இப்போ மாடர்ன் காலகட்டத்தில் வந்து பாபிலோன் வந்து ஈராக்கு, மேதோ பெர்ஷியன்ஸ் வந்து ஈரான், கிரீஸ் இன்னும் கிரேக்க தேசம் நம்ம மத்தியில் இருக்குது, கிரீஸ் இன்னும் யூரோப்பில் இருக்குது. அப்புறம் ரோம சாம்ராஜ்யம், இன்றைக்கும் ரோம் இருக்குது, ரோம் ஆஸ் த கேபிட்டல் ஆஃப் இட்டலி. ஓகே, இத்தாலியா தேசத்தினுடைய தலைநகரமாக இன்றைக்கும் ரோம் பட்டணம், ரோம பட்டணம் இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் ரோம் ஆஸ் a city was ruling almost the whole world. முழு உலகத்தையும் அவர்கள் ஆண்டார்கள் ரோம சாம்ராஜ்யம். இந்த ரோம சாம்ராஜ்ய ஆளுகின்ற நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். ஓகே, பூமியில பிறந்தார். இரும்பை போல அவைகளும் நொறுக்கி தகர்த்து போடும். 41ஆம் வசனம், பாதங்களும் கால்வீரர்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாய் இருக்கிறது. நீர் கண்டீரே, அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும், ஆகிலும் களிமண்ணோட இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினிடையே உறுதியும் கொஞ்சம் அதிலே இருக்கும். கால் வீரர்கள் பாதி இரும்பு பாதி களிமண்ணுமாய் இருந்தது. என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்கும். அடுத்தது நம்ம கால் விரல்கள், பாதங்கள் வந்து பாதி களிமண் பாதி இரும்பு. இது என்னன்னா டிவைடட் கிங்டம், பிரிந்திருக்கிற ராஜ்யம். இந்த இடத்துல நம்ம இப்போ வாசித்தோம். ஓகேங்களா? இந்த ராஜ்யம் வந்து பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருக்கிறது. அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்கும். நீர் இரும்பை களிமண்ணோட கலந்ததாக கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோட இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். ஓகே, ஸோ இதனுடைய அர்த்தம் வந்து நீங்கள் அந்த டைமில் தானியேலுக்கு வெளிப்பட்டது, இந்த ராயல் ஃபேமிலிஸ் அவங்க வந்து காமனர்ஸ் கூட கலப்பார்கள் என்று சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் இது எப்படின்னா, உலகை ஆளுகிறவர்களும் டெமோக்ரஸி ரெண்டும் கலந்து நடத்தக்கூடிய ஒரு டிவைடட் கிங்டம் வரப்போகுது. இந்த கிங்டம் இன்னும் வரல, ரோம சாம்ராஜ்யம் வரைக்கும் வந்துருச்சு ஹிஸ்ட்ரியில். ஓகே, வரலாற்றில். இந்த டிவைடட் கிங்டம் இன்னும் வரல, அது வந்து ஃபியூச்சரில் வரப்போகுது. அந்த டிவைடட் வந்து 10 கால் வீரர்களுடைய 10 ராஜாக்கள் எழும்புவார்கள். அந்த 10 ராஜாக்களும் நான் விசுவாசிக்கிற ஐரோப்பியா கண்டத்திலிருந்து தான் அவர்கள் எழும்புவார்கள். ஏனென்றால் அந்த வசனம் ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து அதனுடைய
பங்கு கொஞ்சம் இருக்கும். 41 வசனத்தினுடைய கடைசி பகுதி வாசித்து பார்த்தீங்கன்னா, இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதில் இருக்கும். ரோம சாம்ராஜ்யத்தினுடைய கொஞ்சம் கேரக்டர், ஒரு குவாலிட்டி இந்த லாஸ்ட்டாக வரப்போகிற 10 ராஜாக்களினுடைய சுபாவத்திலே காணப்படும். எப்படின்னா உறுதியாக இருப்பாங்க, பயங்கர ஸ்ட்ராங்காக. எப்படி ரோம சாம்ராஜ்யம் இரும்பு, கோல்டை விட இரும்பு எவ்வளோ ஸ்ட்ராங்கோ அந்த அளவுக்கு பலமுள்ள ஒரு ராஜ்யம் வரப்போகுது. மிகவும் கொடிய, மிகவும் ஃபியர்ஸான, பயங்கரமான ஒரு ராஜ்யமாக இருக்கும் போது அந்த ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யத்தினுடைய சுபாவத்தை உடையதாக இருக்கும். அதே சமயத்தில் அது களிமண்ணும் கலந்துருக்கிறதுனால கொஞ்சம் வீக்கான ராஜ்யமாக இருக்க போகுது. ஏன்னா டெமோக்ரஸியும் கலந்துருக்க போகுது. அந்த டெமோக்ரஸியும் எப்படி இந்த ராயல் ஃபேமிலிஸும் ஒன்றாக இணைந்திருக்க கூடாதோ அதே போல் இந்த ராஜ்யமும் ரொம்ப நாள் தாங்காது நம்ம சொல்கிறாங்க. இப்போது கோல்டு, சில்வர், பிரான்ஸ், அயன், அப்புறம் இந்த டிவைடட் கிங்டம், அயன் அண்ட் கிளே, களிமண்ணும் இருமும் கலந்துருக்கிற அந்த டிவைடட் கிங்டத்தில் அந்த டிக்ளைன் ஆகிட்டே வருதுன்னு சொன்னேன். ரோம சாம்ராஜ்யம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக ரோம சாம்ராஜ்யம் இருந்தார்களோ அதே போல் இந்த கிங்டம்னுடைய கடைசியாக வர இந்த ஃப்யூச்சரில், நம்ம நாட்களில் இன்னும் கொஞ்சம் வருடங்களில் இந்த 10 ராஜாக்கள் அமைக்கக்கூடிய ஒரு அரசியல் அல்லது உலகளாவிய ஒரு கவர்மெண்ட் உண்டாக போகிறது. ஓகேங்களா? ஸோ ஒருவேளை அதை வந்து நீங்கள் பல விதமான வியாக்கியானம் இருக்குது. ஒரு சிலர் சொல்கிறாங்க அவங்க நியூ ஏஜ்காரங்க, ஒரு சிலர் வந்து அந்தி கிறிஸ்து அப்போ வந்து ஆளுவான், அதுக்கப்புறம் இலுமினாட்டிஸ், சீக்ரெட் சொசைட்டிஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க. அது எப்படியோ இந்த ராஜ்யம் வரப்போகிறது. ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ எப்போ இருக்கிறோம், எந்த காலகட்டத்தில் நாமளாம் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ ரோம சாம்ராஜ்யத்தின் கீழே தான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை ரோம சாம்ராஜ்யம் பொலிட்டிக்கலி would have lost, அரசியல் ரீதியாக, மிலிட்ரி ரீதியாக, ஆளுகை ரீதியாக அவங்க விழுந்து போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் ரோம சாம்ராஜ்யம் தான் உலகம் முழுவதும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு உதாரணம், அதனுடைய ஒரு உதாரணம் என்னன்னா ரோம கத்தோலிக்க ஒரு சமயம். சரிங்களா? உதாரணத்துக்கு இங்கிலாந்தினுடைய வரலாற்றை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா இதனுடைய கட்டமைப்பு ஆரம்ப காலத்தில் எல்லாமே எப்படி ஆரம்பிச்சதுன்னா போப்பினுடைய உதவினால தான் பல காரியங்கள் நடைபெற்றது. முழு ஐரோப்பிய கண்டத்தினுடைய முழு இன்ஃப்ளூயன்ஸும் போப்பினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான். உலகளாவிய அநேக நாடுகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இன்றைக்கும் வெரி சட்லி, ஓகே, சவுத் அமெரிக்கா மற்றும் எல்லா கண்டத்திலும் வந்து வெரி சட்லி போப்பினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இன்றைக்கும் காணப்படுகிறது. அது எப்படின்னா முழுமையாக இல்லாமல் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் அதனுடைய வலிமை கொஞ்சம் லேசாக இழந்து காணப்படுகிறது. ஓகேங்களா? ஏன்னா அடுத்த கிங்டமுக்கு ரெடி ஆகிறது. இன்னும் இந்த கிங்டம், இந்த பிரிக்கப்பட்ட அந்த கிங்டம் இன்னும் வரல. 44ஆம் வசனம் வாசிப்போம். இல்லை அதுக்குள்ளே இந்த இமேஜில் முடிக்கிறேன். இந்த உங்களுடைய ஃபோனில் நீங்கள் பார்க்கலாம். ஜட்ஜ்மெண்ட் வருது. ஏசுக்கு அந்த பாறை கடைசியாக ஒரு கல் வந்து அடிக்குது பார்த்தீங்களா? 35ஆம் வசனம், சாரி 34ஆம் வசனம். நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி மிக மிக முக்கியம். ஏனென்றால் அது சொல்லுது அந்த சிலையின் இரும்பும் களிமண்ணும் ஆகிய அந்த பாதங்களில் தான் அந்த கல் மோதுது. தலையில் மோதல, அதனுடைய மார்பும் புயங்களில் மோதல, அதனுடைய வயிற்று தொடை பகுதியில் மோதல, அதனுடைய கால்களில் மோதல. அந்த கல் நேரம் வந்து எங்கே ஸ்ட்ரைக் பண்ணுதுன்னா அந்த பிரிந்திருக்கிற அந்த பாதங்களில் கரெக்டாக வந்து மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியுமான பொண்ணும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரெடுக்கிற களத்திலிருந்து
பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று. ஹல்லேலூயா. அந்த கல் யாருன்னா, அந்த கல் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஓகேங்களா? இதுதான் சரியான வியாக்கியானம். அந்த கல் நல்லா நோட் பண்ணுங்க. வந்து எங்க அடிக்குதுன்னா பாதத்து மேலே தான் வந்து அந்த கல் வந்து மோதுது. ஓகேங்களா? முதல் வரும்போது அந்த பாதத்து மோதக்கூடிய அந்த கல் வந்து சின்ன கல்லாக வருது. ஓகே, it comes as a small stone and hits on the feet. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரப்போகிறார். வந்து எருசலேமிலிருந்து தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார். ஓகே, அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த வசனம் சொல்லுது, அதுக்கப்புறம் அந்த சிலை முழுமையாக கீழே விழுந்து அப்படியே பதரை போல அழிந்து சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் காற்று வீசி காற்று அப்படியே காற்றில் அப்படியே பறக்கடிக்கப்பட்ட பதரை போல மாறிடுது. இருந்த இடமும் இல்லாமல் போயிடுது. அதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் அந்த கல் என்ன சொல்லுது அந்த வசனம்? கல்லோவென்றால், அந்த சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிட்டு. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய அரசாட்சி எப்படி இருக்க போகுதுன்னா, அவர் முதலாவது வெளிப்படுவார். வந்த உடனே அங்க செயல்பட்டு கொண்டிருக்கிற அவருடைய வரும் நாட்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த ராஜ்யத்தை உடைக்கிறாரு. உடைத்த உடனே அவருடைய ராஜ்யம் முதலாவது எப்படி பரவுதுன்னா, முதல்ல ஒரு பர்வதமாகி ஒரு கல் ஒரு மலையை போல மாறுது. ஓகே, எருசலேம்ல he is going to expand. எருசலேம்ல அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறாரு. அந்த எருசலேம்ல அவருடைய ராஜ்யம் முதலாவது விரிவடைய போகிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகையை முழு உலகம் காணும். எல்லோரும் பார்ப்பார்கள். அவரை குத்தினவர்களும் அவர்களை காண்பார்கள். குத்தினவர்கள் யாரு? அங்க இருந்த போர் சேவகர்கள், அவர்களும் ஒரு காரியம். ஆனால் மெயினா ரோமன்ஸ். ஓகே, ரோமன்ஸ் தான் அவரை குத்தினார்கள். அவரை சிறையில் அறைந்தார்கள்ல, அப்போ ரோமன்ஸும் அவரை பார்ப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இவர் வந்து வந்த உடனே முழு உலகத்தையும் இயேசு கிறிஸ்து வந்து ஆள போவதில்லை. அவர் வரும்போது எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த கல்லை சரியா அந்த அந்த பாதத்து மேல் மோதி அது அந்த 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 கல்லாக இயேசு, ஜீசஸ் இஸ் அவர் ராக். ஓகே, இயேசு தான் நம்முடைய கண்மலையா மாறுறாரு. எருசலேமிலிருந்து முழு இஸ்ரேல் தேசத்துக்கும் அவர் ராஜாவை திகழ்வார். அதுக்கப்புறம் வேதத்தில் வாசிக்கிறோம், அந்த பர்வதமானி அதுக்கப்புறம் என்ன ஆகுது? பூமி முழுவதும் நிரப்பிற்று. முழு உலகத்திற்கும் அவர் அரசராக ராஜாவாக மாறுவார். ஆமென். இட்ஸ் கோயிங் டு பி a gradual kingdom of God. 1000 ஆண்டு அரசாட்சி. நான் நினைக்கிறேன் முதல் few years அவருடைய ராஜ்யம் அப்படியே விரிவடையும். ப்ராபப்ளி ஒருவேளை நான் சும்மா இதை கணிக்கிறேன், ஒருவேளை முதல் 5 ஆண்டு திட்டம்லாம் சொல்றாங்களே, அது போல ஒரு 5 ஆண்டு, ஒரு ஃபர்ஸ்ட் 10 years is going to be a expansion of Jesus Christ. Jesus Christ's kingdom. தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் விரிவடையக்கூடியது. ஒரு ப்ராபப்ளி 5 ஒரு 10 வருடம் எடுக்கலாம் நான் யோசிக்கிறேன். ஏன்னா அந்த வசனத்தின்படி அது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். முதல் கல்லா வருது, பர்வதம் மாறுது, அதுக்கப்புறம் பூமி எல்லாம் நிரப்பிற்று. அப்புறம் நீங்க சகரியா, ஆகாய் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷம் இந்த அதிகாரம் இந்த புத்தகம்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவரை பார்த்துட்டு பிற்பாடம் என்ன பண்ண போறாங்களாம்? அவருக்கு எதிர்த்து நிற்க போறாங்களாம். பாருங்க, இயேசு கிறிஸ்து முதலாவது சான்சஸ் ஆஃப்டர் சான்சஸ் கொடுக்கிறாரு. வெளிப்படையாக பகிரங்கமாக வெளிப்படும் பொழுது அப்ப இருந்த அந்த ராஜாக்கள், அந்த நாட்கள் இந்த 10 அந்த ராஜாக்கள் வாஸ்தவம் பார்த்தீங்களா, அந்த 4 அந்த பிரிக்கப்பட்ட ராஜ்யம், அந்த 10 கிங்டம், அவங்க எல்லாம் அவருக்கு எதிர்த்து நிற்பாங்க. ஓகே, அந்த நேரத்தில் ஆள்றோம். ஆனால் அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய ஹோஸ்ட், இயேசு கிறிஸ்துவனுடைய மிலிட்டரி எப்படிப்பட்டதுன்னா, மிகாவேல் தூதனுடைய மிலிட்டரி. அதற்கு யாராவது இணை நிற்க முடியுமா? இவங்க வகை தேடுவாங்க.
ராஜாக்கள்லாம் அவங்க எழுப்பி இவர் யார், அவர் அரப் நேஷன்ஸு மற்றும் உலகத்தில் அந்த நேரத்தில் இருக்கிற உலகை ஆளுகிறவர்கள் அவருக்கு எதிர்த்து நிற்க போறாங்க. வசனம் நான் சொல்லலை, வசனத்தில் பல தீர்க்கதரிசிகள் உரைத்திருக்கிற வசனம், வெளிப்படுத்துற விசேஷத்தெல்லாம் கிளியரா வாசிக்கலாம். அவருக்கு எதிர்த்து நிற்கும் போது இயேசு கிறிஸ்து வந்து அந்த இடத்துல அவங்க எல்லாரையும் அதம் பண்ணுவார். ஓகேங்களா? இதுதான் நடக்க போகிறது. ஓகே, so Christ's kingdom is coming. The last 7 kingdom வரப்போகுது. இப்போ இந்த கிங்டம் எப்படி நம்ம பார்க்கலாம்னா, பாபிலோன ராஜ்யம் நெபுகாத்நேசர் டைம்ல மாத்திரம் வரல, அது எங்க தொடங்குச்சுன்னா நிம்ரோத் நாட்கள்ல இருந்து வந்தது. ஓகே, பாபேல் கோபுரம் அந்த டைம்ல இருந்து தான் பாபிலோன் ராஜ்யம் அப்படியே ஸ்தாபிக்க ஆரம்பிச்சு அது அப்படியே பெருக செஞ்சது. அப்புறம் மேதோ பெர்சியர்களுடைய நாட்கள் வந்து கோரேஸ் நாட்கள் இருந்து ஆரம்பிச்சது. அதான் அந்த டைம் டேக் ஓவர். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்களுடைய பிதாக்கள்லாம் ஆளுகை செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஈரான்ல. ஆனா இந்த சொப்பனத்தின்படி, இந்த சிலையின்படி கோரேஸ் ராஜா நாட்கள் இருந்து ரெண்டாவது அந்த சில்வர் வெள்ளி ராஜ்யம் தோன்றிட்டு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாபிலோன் நெபுகாத்நேசருடைய டைம் முடிஞ்ச உடனே அடுத்தது நீங்க வரலாற்றில் வாசித்து பார்த்தீங்கன்னா கோரேஸ் ராஜா சரியான நேரத்தில் வந்தோம். கோரேஸ் ராஜாவை குறித்து நீங்க வாசிக்கணும்னா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 45ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரத்திலையும் கோரேஸ் ராஜா பிறக்கிறதற்கு ஏறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுறாரு. ஆண்டவராகிய கர்த்தர் எழுத சொல்றாரு, என்னுடைய தாசன் my servant Cyrus will come அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. என்னுடைய ஊழியக்காரனாகிய கோரேஸ் என்பவன் வந்து ராஜ்யத்தை ஸ்தாபிப்பான். அவன் வந்து தேவனுடைய பட்டணமாகிய எருசலேமை அவன் கட்டுவான், அவன் மற்றும் தேவாலயத்தையும் கட்டுவான்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசனம் கோரேஸ் ராஜா பிறக்கிறதுக்கு 200 ஆண்டுகள் முன்பாக எழுதப்பட்டது. அப்போ பாபிலோன் ராஜ்யத்தில் இவர்களுடைய சிறையிருப்பு முடிகின்ற காலகட்டத்தில் தானியேல் ஜெபிக்கிறாரு, ஆண்டவரே எங்களை மன்னிங்க, எங்க பாவம் கரெக்டா அந்த 70 ஆண்டு முடியுது. எரேமியா தீர்க்கதரிசி வந்து தீர்க்கதரிசனம் உரைக்கிறாரு. நீங்க எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் வாசித்து பார்த்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசி 40 ஆண்டுகளாக அவருடைய ஊழியம், 40 ஆண்டு இவர்கள் சிறைப்பட்டு போவதற்கு முன்பதாக, கரெக்டா 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்கதரிசனம் உரைக்கிறாரு எரேமியா தீர்க்கதரிசி. நீங்கள் எல்லோரும் சிறை பிடிக்கப்பட்டு போவீர்கள் எங்க? பாபிலோனுக்கு. 40 வருஷம் முன்னாடி பாபிலோன் எருசலேம் பட்டணம் அழிக்கப்பட்டு போகும் சொல்லிட்டு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். தேவாலயம் அழிக்கப்பட்டு போகும் சொல்லிட்டு 40 வருஷத்துக்கு முன்பதாக தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். அதே போலதான் இயேசு கிறிஸ்து 40 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பரமேறுவதற்கு முன்பதாக 40 வருஷத்துக்கு முன்னாடி சரியாக துல்லியமாக தீர்க்கதரிசனம் உரைக்கிறாரு. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு உன்னுடைய பட்டணம் அழிக்கப்பட்டு போகும், தேவாலயம் அழிக்கப்பட்டு போகும் சொல்லிட்டு கரெக்டா 40 வருஷத்துக்கு முன்னாடி. இயேசு கிறிஸ்து பரமேறினது பிற்பாடு கிபி 70ஆம் ஆண்டிலே இயேசு கிறிஸ்துனுடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறிட்டு. இது வரலாறு. நம்ம வேதத்தில் இங்கும் அங்குமாக சில காரியங்கள் போடப்பட்டிருந்தாலும் ஆனால் வரலாற்றிலே நடைபெற்ற உண்மை இதை யாராலும் மறுக்க முடியாது. 70 ADன்னு சொல்லிட்டு நீங்க யாருக்குன்னா போய் பேசிங்கன்னா எல்லாருக்கும் மனசுல நினைவுக்கு வர்றது யாருன்னா எருசலேம் பட்டணம் அழிக்கப்பட்டது, நெருப்பினால சுட்டெரிக்கப்பட்டது, தேவாலயம் சுட்டெரிக்கப்பட்டது என்ற அந்த அந்த வரலாற்று நிகழ்வு தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். சரிங்களா? அப்போ கோரேஸ் நாட்கள் அந்த டைம்ல எரேமியா தீர்க்கதரிசனம் உரைக்கும் பொழுது இதை சொல்றாரு, நீங்களாம் அடிமைகளாக எடுத்துக்கொண்டு போகப்படுவீர்கள் சொல்றாரு. அப்படி சொன்ன பிற்பாடு கரெக்டா நடந்தது. தானியேல் தீர்க்கதரிசி அந்த நாட்களை எண்ணி அப்படியே கேலண்டரை வைத்து கொண்டிருந்தான். 70 ஆண்டு முடிந்த உடனே உங்களுடைய சிறை இருப்பு மாறும் சொல்லிட்டு தீர்க்கதரிசனம் உரைக்கிறாரு எரேமியா.
கரெக்டா சொல்றாரு 70 years. 70 ஆண்டு முடிந்த உடனே நீங்க வாசித்து பார்க்கலாம், சரியாய் கோரேஸ் ராஜா வராரு. இந்த சில்வர் நெபுகாத்நேசர் கண்ட சொப்பனத்தினுடைய சில்வர் மேன் கோரேஸ் ராஜா வந்த உடனே அங்கிருந்த யூத மக்கள் எல்லோரும் செருபாபேல் மற்றும் ஜாஷுவா ஹை பிரீஸ்ட் எல்லாம் போயிட்டு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை போய் காட்டுறாங்க கோரேஸ் ராஜா இடத்துல. வேதத்தில் போடப்படல, ஹிஸ்டரியில இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஜோசிஃபஸ் என்ற ஒரு வரலாற்று நிபுணர் இதை எழுதுறாரு. ஓகேங்களா? ஜோசிஃபஸ் யாருன்னா ஒரு யூதன், ஆனா நம்பிக்கை இல்லாத யூதன், அன்பிலீவிங் ஜூ. ஜோசிஃபஸ் அவர் எழுதுறாரு தன்னுடைய வரலாற்று பதிவில். அவர் யாருன்னா ரோமருக்கு உடன் போகின்ற ஒரு யூதன், ரோமருக்கு சப்போர்ட் பண்ண ஒரு யூதன். ஸோ ரோம சாம்ராஜ்யத்தில் ஜோசிஃபஸுக்கு ஒரு கட்டளை பிறக்கிறது, நீங்க வரலாற்றை எழுத வேண்டும் சொல்லிட்டு. அப்போ இந்த வரலாற்றுலாம் எழுதுறாரு ஜோசிஃபஸ். அப்போ அந்த ஜோசிஃபஸ்ல எழுதுற வரலாற்றுல நம்ம பார்க்குறோம், இப்படி செருபாபேல் மற்றும் ஜாஷுவாலாம் போயிட்டு கோரேஸ் ராஜாவிடத்துல ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசித்து காட்டுறாங்க. கோரேசனுடைய பெயர் அங்க இருந்ததுனால கோரேஸ் ராஜா அப்படியே மறந்தவராக பிரமித்து போய், இதுதான் உண்மையான தெய்வமா இருக்கக்கூடும், நான் பிறக்கிறதுக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு தெய்வம் என்னோட பெயர் சொல்லி அழைக்கிறாருன்னு சொல்லிட்டு அதுல கிளீனா வாசிக்கிறார். கர்த்தர் எழுதியிருக்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் வசனத்துல, நான் நீ பிறப்பதற்கு முன்பதாக உன்னுடைய பெயர் சொல்லி நான் அழைக்கிறேன்னு சொல்றாரு. கோரேஸ் பிறக்கவே இல்லை, 200 ஆண்டுகளுக்கு கழித்து தான் பிறக்க போகிறார். அவ்வளவு பயங்கரமான துல்லியமாக இந்த தீர்க்கதரிசனம், இந்த சொப்பனம் கர்த்தர் நெபுகாத்நேசருக்கு கொடுக்கிறார். ஓகேங்களா? மேதோ பெர்ஷியர்கள் வராரு. அடுத்தது 3வது கிரீஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த சொல்லப்பட்ட அந்த ராஜா யாருன்னா அலெக்சாண்டர். ஓகே, நீங்கள் தானியேலுடைய புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் இதெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டரை குறித்து விரிவாக தெளிவாக வேத வசனம் துல்லியமாக அடையாளம் காட்டுகிறது. இந்த தீர்க்கதரிசனம், அந்த தானியேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய இந்த தீர்க்க தரிசனம் ஆகிய இந்த சொப்பனம் நிறைவேறின காரியம் ஸ்கூல் புத்தகங்கள்ல இருக்கிற வரலாற்றிலே வெளிப்பட்டிருக்கிறது. இதுக்கு மேல என்ன எவ்வளவு ப்ரூஃப் நமக்கு வேணும்? The book of Daniel is being fulfilled and it's been written in school books, in the history books. பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கிற வரலாற்று புத்தகத்தில் அலெக்சாண்டரை குறித்து நாம வாசிக்கிறோம். அலெக்சாண்டர் எப்போ வந்தாரு, அலெக்சாண்டர் என்ன செஞ்சார், அலெக்சாண்டருக்கு பிற்பாடு என்ன, அலெக்சாண்டர் தி கிரேட் சொல்லி அவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். கோரேஸ் ராஜாவை குறித்து அப்படிதான், சைரஸ் தி கிரேட். இன்றைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் சைரஸை இன்றைக்கும் அவர்கள் மெச்சிக்கொள்கிறார்கள். ஏன்னா கோரேஸ் ராஜா தங்களுக்கு மிகுந்த பல காரியங்களை அவன் செஞ்சான். எருசலேம் தேவாலயம் மற்றும் எருசலேம் பட்டணத்தை கட்டும்படியாக கோரேஸ் ராஜா அவர்களுக்கு வாசலை திறந்து கொடுத்தான். அதனால தான் இன்றைக்கும் கோரேஸ் ராஜா, சைரஸ் தி கிரேட், இன்றைக்கும் இஸ்ரேல் மக்கள் மரியாதை செலுத்துறாங்க. இன்றைக்கும் இஸ்ரேல் மக்கள் கோரேஸ் ராஜாவை குறித்து பெருமை பாராட்டுவார்கள். ஓகேங்களா? அந்த அளவுக்கு அவங்க கோரேஸ் ராஜாவை மெச்சிக்கொள்கிறாங்க. ஸோ அலெக்சாண்டரை குறித்து வாசிக்கிறோம். அப்போ அலெக்சாண்டருக்கு பிற்பாடு அலெக்சாண்டர் 33வது வயதில் மரித்து போனார். கல்யாணம் ஆகல. அவர் இன்றைக்கும் நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணா அலெக்சாண்டர் வாஸ் எ கேன்னு சொல்றாங்க. கேர், அவர் கல்யாணம் ஆகல. அவர் பல விதமான ஓரிணை சேர்க்கையில அவர் ஈடுபட்டார் என்றெல்லாம் சொல்லி நம்ம வரலாற்றில் வாசிக்கிறோம். அப்போ அலெக்சாண்டர் தி கிரேட், கிரீஸ் அவருடைய ஒரே விஷன் என்ன தெரியுங்களா? உலகம் முழுவதும் அவர் பேசுற மொழியை பேசணும், கிரேக்க மொழி. அதனால்தான் அந்த வசனத்துல வாசித்தோம், உலகம் முழுவதையும் ஆண்டு கொள்கிற ஒரு ராஜ்யம் எழும்பும், 3வது ராஜ்யம், அதுதான் கிரேக்க ராஜ்யம். ஓகேங்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய காலம் கட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு
பல ஆண்டுகளுக்கு முன்பதாக அலெக்சாந்திரியா எகிப்தில் இருக்கிற அலெக்சாந்திரியா பட்டணத்தில் இருந்த ராஜா இஸ்ரேல் தேசத்திலிருந்து ஒரு 70 பேரை கூப்பிட்டார், யூதர்களை, ஸ்கிரைப்ஸ். ஓகே, ஏன்னா அந்த காலத்தில் வேதத்தை வந்து எப்படி பரப்பினார்கள் என்றால் எல்லாம் காப்பி பண்ணுவாங்க. அவங்களுக்கு பேர் தான் ஸ்கிரைப்ஸ். எல்லாரும் ஒவ்வொரு புத்தகமாக காப்பி பண்ணி அதை சுருளாய் மாற்றி அதை ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க அப்படியே பரப்பினார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஸ்கிரைப்ஸை வந்து அலெக்சாண்ட்ரியா ராஜா வந்து கூப்பிட்றாரு. எகிப்தில் கூப்பிட்டு 70 பேரை கூப்பிட்டு, நீங்கள் எல்லாம் எனக்கு பழைய ஏற்பாட்டை, ஓகேங்களா, இயேசு கிறிஸ்து நாட்களில் பழைய ஏற்பாடு ஃபுல்லும் எழுதப்பட்டாயிற்று. மல்கியா வரைக்கும், ஆதி ஆகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் தான் இன்றைக்கு யூதர்கள் வைத்திருக்கிற பழைய ஏற்பாடு. அவர்கள் டோரான்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய முழு வேதாகமும், யூதர்களுடைய முழு வேதாகமும் டோரா, ஆதி ஆகமத்திலிருந்து மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் வரைக்கும். அந்த முழு டோராவையும் கிரேக்க மொழியில நீங்கள் மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொல்லி அவங்கள வேண்டிக் கொண்டோம். எகிப்தின் ராஜா அந்த டைம்ல, ஓகே, அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தை ஆண்டு கொண்டிருந்த எகிப்தினுடைய ராஜா டாலமி டைம். அவன் 70 பேரை வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அங்கிருந்து கிரேக்க மொழியில உலகம் ஃபுல்லா, அந்த டைம்ல இருந்த உலகம் ஃபுல்லா வேகமாக பழைய ஏற்பாடு அது ஸ்ப்ரெட் ஆச்சு. சரிங்களா? அப்போ அந்த டைம்ல தான், அதுக்கு முன்பதாக அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி வந்ததுன்னா, அலெக்சாண்டர் த கிரேட்னால, அலெக்சாண்டர் ராஜா அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கிரேக்கம் முழு உலகமும் பரவி இருக்கும். இயேசு கிறிஸ்துவும் அரமைக் மற்றும் கிரேக்க மொழி தான் பேசினார். அந்த அளவுக்கு இப்போ இந்த நாட்களில் ஒரு எப்படி இங்கிலீஷு, ஸ்பானிஷு, ஃப்ரெஞ்சுலாம் பேசினா முழு உலகத்தையும் ஆளுகிற இந்த 3 மொழியை பேசினா ஒரு அந்தஸ்து, ஒரு மரியாதை கிடைக்குமோ, அது போல் அந்த நாட்களில் கிரேக்க மொழி பேசினா உங்களை கொஞ்சம் மரியாதையாக பார்ப்பாங்க. ஓகே, அவனுக்கு கிரேக்க மொழி தெரியுதுப்பா. அந்த அளவுக்கு கிரீக் வந்து இட்ஸ் வெரி வெரி எசென்ஷியல். அப்போ இயேசு கிறிஸ்து மற்றும் அந்த டைமில் இருந்த பல வல்லுநர்கள் எல்லாம் பேசினது வந்து எபிரேய மொழியை விட கிரேக்கம் பேசினாங்க. எபிரேய மொழி அப்படியே மறைந்து கொண்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ அலெக்சாண்டர் த கிரேட் வராரு. அவர் மறித்து விட்ட பிற்பாடு 4 அவருடைய கூட இருந்தவர்கள் 4 பேர் சேனாதிபதிகள், அவங்க பிரிந்து 4 ராஜ்யத்தை அமைச்சாங்க. ஓகேங்களா? ஒன்று சிரியா, ஒன்று எகிப்து, ஒன்று சிரியா, எகிப்து, இன்னொன்று வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கிற இந்த டர்க்கி மற்றும் யூரோப் எல்லாம் அடங்கியது. அப்புறம் ஈஸ்டர்ன் கிங்டம், நார்த், வெஸ்ட், சவுத் அண்ட் ஈஸ்ட், இப்படியாக 4 கிங்டம் அது வந்து பரவிச்சு. இது நான் சொல்றதுலாம் வந்து வரலாறு. ஓகே, இது இந்த 4 கிங்டமையும் குறித்து நீங்க வந்து தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து இங்க தொடர்ந்து வாசித்து பார்க்கலாம். ஓகேங்களா? எனிவே, இது நான் ஒரு பேஸ் போடுறேன். நம்ம மெயினா இது வந்து எண்ட் டைம்ஸ் எனர்ஜி கிட்ட நம்ம இந்த கடைசி காலத்துல நமக்கு என்னென்ன உபகரணங்கள் தேவை என்பது குறித்து தான் மெயினாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு அப்புறம் ரோம சாம்ராஜ்யம் வந்தது. ரோம சாம்ராஜ்யத்தில் தான் இன்றைக்கு நம்ம இருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த கிங்டம், டிவைடட் கிங்டம்ஸ் வந்து வெளிப்படும் சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஓகேங்களா? இதுதான் அலெக்சாண்டருடைய பிரிந்த 4 ராஜ்யம். இது வந்து நீங்க ஹிஸ்டரியில விக்கிபீடியால நீங்க பார்க்கலாம், அலெக்சாண்டருடைய சக்சஸஸ். அப்புறம் 44ஆம் வசனம், அதாவது இந்த ராஜ்யத்தை குறித்து களிமண்ணும் இரும்பும் சேர்ந்த ராஜ்யம் சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா? அதுக்கு வியாக்கியானத்தை கொடுத்தாரு தானியேல். அந்த ராஜ்யம் இன்னும் வரல. ஓகே, அந்த 10 ராஜாக்கள் அடங்கிய அந்த ராஜ்யம் வரல. ஏற்கனவே சொன்னேன், அது யூரோப்ல இருந்து உருவாகும். ஏனென்றால் ரோம சாம்ராஜ்யம் யூரோப்ல இருந்தது, ஐரோப்பிய கண்டத்துல. அந்த ஐரோப்பிய கண்டத்துல இப்போது இன்னும் கொஞ்ச நாள் இந்த கொரோனா, அப்புறம் அடுத்தது என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியல, இதெல்லாம் முடிஞ்ச உடனே வெகு சீக்கிரம் என்ன நடக்க போகுதுன்னா, யூரோ வந்து கொலாப்ஸ் ஆக போகுது. ஓகேங்களா? யூரோப்பியன் ஸ்டாக் மார்க்கெட் will collapse. இந்த யூரோ கொலாப்ஸ் ஆன உடனே அதுக்கு அடுத்தது தொடர்ச்சியா டாலர் கொலாப்ஸ் ஆக போகுது. ஆனா மெயினா யூரோப், ஐரோப்பியா
இந்த யூரோ கொலாப்ஸ் ஆகும்போது என்ன நடக்கும்னா, அந்த ரோம சாம்ராஜ்யம் எப்படி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்ததோ அதே போல ஒரு 10 ராஜாக்கள் எழும்ப போறாங்க. அந்த 10 ராஜாக்களுடைய காலத்துல தான் என்ன நடக்க போகுதுன்னா, பல விதமான கடைசி கால அடையாளங்களும் பல விதமான வேத வசனத்தில் உரைக்கப்பட்ட சில தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற போகிறது. 44ஆம் வசனம், அந்த வார்த்தை அந்த வார்த்தையை வந்து ரவுண்ட் போட்டுங்க, நான் அண்டர்லைன் பண்ணிங்க. ஏன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய ஃபால்ஸ் டீச்சிங் இருக்கு. என்னன்னா, ஏற்கனவே இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, அவர் வந்துட்டு போயிட்டாரு. எப்போ வந்தார் தெரியுங்களா? 70 ADல, கிபி 70ஆம் ஆண்டுல வந்துட்டு போயிட்டாரு. ஏன்னா அப்போதான் டிஸ்ட்ரக்ஷன் ஆச்சு. அப்போதான் யூதர்கள் எல்லாரும் முழு உலகத்திலும் ஸ்கேட்டர் ஆகி போனாங்க. அப்போ எருசலேம் அழிக்கப்பட்டது, தேவாலயம் அழிக்கப்பட்டது, பல காரியம் நடந்த உடனே இன்றைக்கும் பல கிறிஸ்தவர்கள் பல சபைகள் போதிக்கிற காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை ஏற்கனவே நடந்து முடிஞ்சிடுச்சு, இனி வரமாட்டாரு, இப்போ நாம் அவருடைய ராஜ்யத்தில் தான் இருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்ச உடனே நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம், அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யம் எப்போதும் சதா காலமாக இங்கே ஆழ்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போ நம்ம ஆராதிக்கிறோம்ல, அப்புறம் எல்லோரையும் ஹீல் பண்ணுறோம், எல்லாரும் டெலிவர் பண்ணுறோம், அநேகருடைய ஜபங்கள்லாம் கேட்கப்படுது. இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யம், இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யத்தில் தான் நாம் இன்றைக்கும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஒரு உபதேசம் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் சரீர பிரகாரமாக வந்து இந்த பூமியை ஆள போகிறார், அதுதான் உண்மை. இந்த முழு நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் ஆராய்ச்சி செய்து வாசித்து பார்த்தீங்கன்னா, the truth is that Jesus is going to come literally and rule the whole world from Jerusalem as his capital. எருசலேமை தன்னுடைய ராஜ்யத்தினுடைய கேபிட்டலாக வைத்து முழு உலகத்தையும் இயேசு கிறிஸ்து ஆள போகிறார். அந்த ஆட்சிக்கு தான் தேவராஜ்யம் என்று அர்த்தம். அந்த காஸ்பல்ல மத்தேயு, மார்க்கு, லூக்கால நம்ம வாசிக்கும் போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுன்னு சொல்லி வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய ஃபியூச்சர் கிங்டமை குறித்து நாம் வாசிக்கிறோம். அங்க மாத்திரம் இல்ல, பழைய ஏற்பாட்டில் ஏசாயா, எரேமியா மற்றும் எசேக்கியேல் எல்லா தீர்க்கதரிசிகளும் முன்னுரைத்த தேவனுடைய ராஜ்யம் ஆளுகை எல்லாமே இயேசு கிறிஸ்து மீண்டும் வந்து இந்த உலகத்தில் எருசலேமை மையமாக வைத்து முழு உலகத்தையும் அவர் ஆளுகை செய்ய போகிறார். அதுதான் the real good news, உண்மையான சுவிசேஷம். அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பிறந்து பாடுபட்டு நமக்காக மரித்து உயிர் தேர்ந்தார் என்பது பாதி குட் நியூஸ் தான். உயிர் தேர்ந்து விட்ட பிற்பாடு அவர் இன்றைக்கு என்ன மினிஸ்ட்ரி செஞ்சிட்டு இருக்கிறாரு? தேவனுடைய இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியம் இன்றைக்கும் தொடர்ந்து ஸ்பிரிச்சுவல் மினிஸ்ட்ரி பரலோகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்காக எனக்காகவும் பரிந்து பேசுகின்ற ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். He is doing the ministry of reconciliation for you and me in front of the Father, Heavenly Father. நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலே உங்களுக்காக எனக்காகவும் அவர் பரிந்து மன்றாட்டு ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். The ministry of intercession, the ministry of reconciliation, ஒப்புரவாக்கும் ஊழியத்தையும் மன்றாடி ஜெபிக்கின்ற ஊழியத்தை இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருக்கிறார். ஏறக்குறைய 2000 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். போன வாரம் சொன்ன இயேசு கிறிஸ்து கானா ஒரு கல்யாணத்துக்கு 3ஆவது நாள் போனார், சரிங்களா? 3ஆவது நாள் ஆன பொழுது அவர் ஒரு கல்யாணத்துக்கு சென்றார். அங்க போகும்போது இயேசு கிறிஸ்துவோட அம்மா சொல்றாங்க, ஏம்பா திராட்சை ரசம் குறைஞ்சிடுச்சு. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உமன் அப்படின்ற மரியாதை குறைவா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்திரீயே, உனக்கு எனக்கு என்ன வேலைன்னு வரலன்றாரு. ஓகே, அவர் என்ன, மரியாள் வந்து அங்க நடக்கிற கானா ஒரு கல்யாணத்தை குறித்து யோசித்து வருத்தப்பட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய கல்யாணத்தை குறித்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு. 3ஆவது நாள் என்னுடைய கல்யாணம், நானும் 3ஆவது நாள் வரப்போறேனே. இயேசு கிறிஸ்து 3ஆவது நாள் வரப்போகிறார். 2 நாள் முடிஞ்சிச்சு. அந்த கணக்கின் பிரகாரம் நம்ம கணக்கு போட்டோம் பார்த்தீங்களா? ஒரு நாள் 1000 வருஷம் போலும், 1000 வருஷம் ஒரு நாள் போலும் இருக்கும்ட்டு. அந்த கணக்கு பிரகாரம் இயேசு கிறிஸ்து 4ஆவது நாள் இந்த உலகத்தில் வந்தாரு. அப்புறம் பரமேறிட்டாரு. போய் 2 நாள் ஆகுது. 2ஆவது நாள் முடிய போகிறது. ஏறக்குறைய 2000 ஆண்டு முடிய போகிறது. 2 நாள் ஆயிடுச்சு. 3ஆவது நாள் அவருடைய கல்யாணம் நடப்போகுது. 3ஆவது நாள் அவருடைய கல்யாணத்துக்கு வரப்போகிறார். ஹல்லேலூயா. தானியேல்
தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு அடுத்த புஸ்தகம் ஓசியா எடுப்போம். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். இது வந்து யூத மக்கள் இன்னும் கர்த்தருக்கு திரும்பாம இருக்கிறாங்க, மேசியாவை அங்கீகரிக்காம இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகையை அவர்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு காலம் வரப்போகுது, இந்த 10 ராஜாக்கள் வந்து ஆளுகை செய்யும்போது பயங்கர கொடிய உபத்திரவம், யூத மக்கள் உபத்திரவத்துக்குள்ளாக நடத்தப்பட போகிறார்கள். கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள் உபத்திரவத்துக்குள்ளாக கடந்து போக போகிறார்கள். அந்த டைம்ல என்ன நடக்க போகுதுன்னா, யூத மக்கள் எல்லோரும் தேவனிடத்தில் திரும்ப போறாங்க, ரெஸ்டோர் பண்ண போறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார். நம்ம அவர் தான் தண்டிச்சு 2000 இயர்ஸ் தண்டனையில இருக்கிறாங்க யூத மக்கள். ஓகே, இன்னும் கிபி 70ஆம் ஆண்டிலிருந்து இந்நாள் வரைக்கும் ஏறக்குறைய 2000 வருஷமாக ஆண்டவருடைய தண்டனையில இருக்கிறாங்க யூத மக்கள். அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்மை காயங்களை கட்டுவார். அப்புறம் 2வது வசனம் பாருங்க, வெரி இன்ட்ரெஸ்டிங். 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். எந்த 2 நாளைக்கு பின்பு? இயேசு கிறிஸ்துவினுடைய பரமேறின பிற்பாடு 2 நாளைக்கு பிற்பாடு. இதுதான் ஏசாயா தீர்க்கதரிசனத்துல வாசிக்கிறோம். precepts upon precepts, here a little there a little, இங்கும் கொஞ்சம் அங்க கொஞ்சம். தமிழ்ல எப்படின்னு சரியா தெரியல. precepts upon precepts, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம். வசனங்கள் எப்படி எழுதப்பட்டிருக்குது இந்த வேத வசனம்லாம் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அப்படியே எழுது. எல்லாத்தையும் நம்ம பார்த்து ஒரு வசனமும் ஜோடு இல்லாமல் இராகும். ஓகேங்களா? இந்த வசனம் பார்த்தீங்கன்னா திடீர்னு எதை சொல்ற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த வசனம் தீர்க்கதரிசனமான வசனம். 2ஆம் வசனம், 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளிலே நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிறத்திருப்போம். 3ஆவது நாள் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்யாண நாள் வராரு, ஜட்ஜ்மெண்ட் டே. ஓகேங்களா? ஆனா எப்போ வராருன்னா, அதுக்கு தான் அந்த இடத்துல 44ஆம் வசனம், தானியேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய 44ஆம் வசனத்தை அந்த என்ற அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ண சொன்னா அப்படியே ரவுண்ட் பண்ண சொன்னேன். அந்த ராஜாக்களின் நாட்களிலே, எந்த ராஜாக்களின் நாட்களில்? அந்த 10 ராஜாக்கள் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழுப்ப பண்ணுவார். என்றென்றைக்கும் அழியாத ஒரு கவர்மெண்ட் வருதுங்க. மோடி கவர்மெண்ட்டை குறித்து கொஞ்சம் அப்படியே சலித்து போயிட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. நாங்களும் இங்கே எல்லாம் யூரோப் கவர்மெண்ட்டை குறித்துலாம் ரொம்ப அப்படியே சோர்ந்து போய் கிடக்கிறோம். உலகம் முழுவதுமே கரப்ஷன் தான். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அங்கே நல்லா இருக்கிறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க கிடையாது, எல்லாம் மாறிடுச்சு. இப்போ இங்கேயும் கரப்ஷன்லாம் வெளில வருது இப்போ. ஓகே, இந்தியாவில் கொஞ்சம் ஓப்பனாகவே பயங்கரமாக இருக்குது கரப்ஷன். கை தட்ட சொல்கிறாங்க, வெளில வந்து அந்த விளக்கை காட்ட சொல்கிறாங்க, அது ஒன்றும் புரியல. பரவாயில்ல, தினம் கொள்ளுங்க, சேரா சந்தோஷமா இருங்க. வெறும் சீக்கிரம் 10 ராஜாக்கள் வரப்போறாங்க. 10 ராஜாக்கள் வந்த உடனே அந்த 10 ராஜாக்கள் தான் முழு உலகத்தையும் ஆளுகை செய்ய போகிறார்கள். அந்த டைம்ல அந்த முழு உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்த நாட்கள், அந்த டைம்ல தான் என்ன பண்ணுதுன்னா, அந்த ராஜாக்கள் நாட்கள்ல பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத சதா காலங்களும், தி எவர்லாஸ்டிங் கிங்டம், தி கவர்மெண்ட், சதா காலங்களுக்கும் இருக்கிற ஒரு கவர்மெண்ட், அரசியல் வருது. ஒரு சூப்பரான ஒரு அரசியல்வாதி வந்து கொண்டிருக்கிறார். சூப்பரான பிரதம மந்திரி, இல்லைன்னா எம்எல்ஏ, எம்பி, நீங்க யாருன்னாலும் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து தான் அவர் வராரு. the world president, முழு உலகத்துக்குமான அதிபதி வந்து கொண்டிருக்கிறார். ஆனா அவர் வந்து இந்த பூமியில ஆளுகை செய்யணும்னா அவர் மாத்திரம் வந்து உட்கார்ந்துக்கிட்டு ராஜாவை செயல்பட முடியாது. இப்ப இயேசு கிறிஸ்து பரமேறதுக்கு முன்பதாக, நான் மேல போறது உங்களுக்கு நல்லது, வேறொரு தேற்றவாளனை அனுப்புன்னு சொல்றாரு. ஏன் சொல்லணும்? ஏன் வேறொரு தேற்றவாளனை அனுப்பணும்? சொல்றேன், நான் உங்களுடனே கூட எப்பவுமே இருக்க முடியாது. ஆனா தேற்றவாளன் வந்தாலும் உங்களோட கூட எப்பவுமே இருப்பார். என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் கூட இருப்பார், சர்வ வியாபியா இருப்பார். ஆனா இயேசு கிறிஸ்து சர்வ வியாபியா இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் சரீரத்தில் இருந்தார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து பரலோகத்துல ஒரு மகிமையின் சரீரத்தில் இருக்கிறாரு. ஒரு லிமிட்டட் ஒரு இதுல தான் இருக்கிறார். அவருடைய சிந்தனை எல்லாம் அன்லிமிட்டட். நம்ம என்ன யோசிக்கிற எல்லாமே அவருக்கு தெரியும். எப்படி? அவருடைய ஆவியானவர் மூலமாக. அவர் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால, சர்வ வியாபியா இருக்கிறதுனால, இங்க என்னெல்லாம் நடக்குதோ பரலோகத்துல இயேசு கிறிஸ்துக்கு எல்லாம் தெரியும். நம்மளுடைய சிந்தனையில இருந்து எல்லாம்.
அதே போலதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில செகண்ட் டைம் வரும்பொழுது ஒரு கல்லாக வராரு, கண்மலையாக அவருடைய ராஜ்யம் விஸ்தாரமாக போகிறது. அப்புறம் முழு உலகமும் அவருடைய ராஜ்யம் வந்து பரவ போகிறது. ஆனால் எருசலேமில் இருந்து அவர் செயல்படுவார். ஒரு 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 மூடப்பட்ட அறைக்குள்ள அவளால் செல்ல முடியும், அங்கிருந்து திடீர்னு அமெரிக்காவுக்குள்ள திடீர்னு வர முடியும், அங்கிருந்து போக முடியும். ஆனால் முழு உலகத்திலையும் சதா காலத்திலையும் இருக்க முடியாது. அப்ப ஆவியானவர் அந்த இடத்துல இருந்து இயேசு கிறிஸ்துவை ஆளுகை செய்ய போகிறார். இயேசு கிறிஸ்து தேவாதி தேவனாக, ராஜாதி ராஜாவாக அவர் அரசாள போகிறாரு. ஆனால் அவருக்கு உதவியாக சில சிற்றரசர்கள் அவருக்கு தேவை. சரிங்களா? அந்த சிற்றரசர்கள் நீங்களும் நானும் தான். ஒழுங்கா இருந்தோம்னா, அவரோடு கூட பாடுபட்டோம் என்றால் ஆளுகையும் செய்வீர்கள். சும்மா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஆண்டவரே ஆத்திரப்பட்டோம்னா நோ. எல்லாருக்கும் ஒரு லெவல் வச்சிருக்கிறாரு. எனிவே அதெல்லாம் பவுல் வந்து கிளியர் அவருடைய நிருபங்களை ஃபுல்லா எழுதுறாரு. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த முழு சுவிசேஷம் மற்றும் எல்லா நிருபங்களும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான். அங்க என்ன எப்படி செயல்படுகிறது, அவருடைய ஈவு, அவருடைய பலன்கள் எப்படியா இருக்க போகுது, அதை பற்றி தான் நம்ம வந்து அதிகமாக வாசிக்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல அந்த ராஜ்யத்துல சதா காலமும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். அந்த கல் தான் இயேசு கிறிஸ்து. கண்மலை ஆகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து என்றென்றைக்கும் அவர் நிலைத்திருக்க போகிறார். ஆமென். அதுக்கப்புறம் இதை சொன்ன உடனே ராஜா தானியேலை நல்ல வெகுமதிகள்லாம் கொடுக்குறாரு. நல்ல அவனை உயர்த்த பிரைம் மினிஸ்டராக மாற்றிட்டாரு. ராஜாவுக்கு அடுத்தது தானியேல் தான். அந்த அளவுக்கு இதுவாயிடுச்சு. எனிவே நம்ம தானியேல் புத்தகத்தை குறித்து நம்ம ஸ்டடி பண்ண போகிறதில்ல. கடைசி கால அறிகுறிகள் மற்றும் கடைசி காலத்தில் நமக்கு கிறிஸ்தவர்களாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நமக்கு தேவையான உபகரணம் என்ன என்பதை நம்ம மெயினாக பார்க்க போகிறோம் இந்த டீச்சிங்கில். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நமக்கு உபகரணம் இல்லைன்னு வச்சிங்களேன், முடிஞ்சது கதை. நம்மளும் மற்றவங்கள போல தான். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு செயல்படாம இருந்தா இன்னும் நம்முடைய ஆக்கினை அதிகமாக இருக்கிறது. கேள்வி அக்கௌண்ட் நம்ம தான் அதிகமாக செலுத்தணும். அதிக அக்கௌண்ட் யாருக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டதோ அதிகமாக அவர்களிடத்துல கேட்கப்படும். இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதிகமாக உங்களிடத்துல கேட்பார், என்ன பண்ணீங்கப்பா, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டியே, இதை வச்சு நீ என்ன பண்ண நான் ஆண்டவர் கேட்பார். சரிங்களா? ஸோ அந்த ரெண்டு கால்கள் என்னன்னு சொல்லி சுருக்கமாக பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம்லேருந்து நம்ம உபகரணத்துக்கு நேராக போயிடலாம். அந்த ரெண்டு கால்கள் ஏற்கனவே சொன்ன ரோம சாம்ராஜ்யம். ஏன் ரெண்டு கால்கள்னா, அந்த நாட்களில் ரோம சாம்ராஜ்யம் கிழக்கு சாம்ராஜ்யம் மற்றும் மேற்கு சாம்ராஜ்யமாக ரெண்டு சாம்ராஜ்யமாக பிரிந்திருந்தது. வெஸ்ட் அண்ட் தி ஈஸ்ட் ரோமன் எம்பையர். தே ஹேட் தேர் ஓன் ஸ்கிமிஷஸ் as well. அவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள், பல விதமான அவங்களுக்குள்ள சின்ன சண்டை சச்சரவுகள்லாம் இருந்தது. ரோம சாம்ராஜ்யம் முழுமையாக முழு உலகத்தையும் ஆளுகை செஞ்சாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ரெண்டு பிரிவு இருந்தது. அதனால தான் ரெண்டு கால். ஆண்டவர் பாருங்க எவ்வளோ அழகாக எல்லாம் துல்லியமாக இந்த இடத்துல தீர்க்கதரிசனமாக உரைத்திருக்கிறார். ஓகே, ஈஸ்டர்ன் எம்பையர் அண்ட் வெஸ்டர்ன் எம்பையர். இந்த 10 கிங்டம் லாஸ்டா இருக்கிற அந்த 10 கிங்டம் யாருன்னா ராஜ்யங்கள். அது வரப்போகிற கிங்டம். இந்த ராஜ்யம் இன்றைக்கு நம்ம மத்தியில வரல. இந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது என்றால் முழு உலகத்தையும் ஆளுகை செய்ய போகிறார்கள். அதுக்கெல்லாம் ப்ரிப்பரேஷன் நடந்துச்சு இப்போ. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இந்த SARS, Y2K ப்ராப்ளம், அதுக்கு முன்னாடி இருந்த இந்த காலரா, ஸ்மால் பாக்ஸு, பெரிய அம்மை, சின்ன அம்மை, இதெல்லாம் வந்து மக்களால் டீமானிக் பவர்னால உள்ள கொண்டு வரப்பட்டது. அந்த டைம்ல அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இதுக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிறவர்கள் அப்போ முழு உலகத்தை நம்ம ஆளுகை செஞ்சலாம், இதை வச்சு மக்களை பயமுறுத்தி எப்படியாக உலகத்தை ஆளுகை செய்யணும். அவங்களால முடியல. எவ்வளோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு பார்த்தாங்க. கொரோனா வந்தது, சூப்பராக சாதிக்கிறாங்க. ஏன் தெரியுங்களா? அந்த நாட்களில் சோஷியல் மீடியா கிடையாது, ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ. இப்போ ஒரு கொஞ்சம் எவனா ஒரு பொய் சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா முழு உலகம் வித்தின் செகண்ட்ஸ் பரம்பிடுது. சரியா? உண்மையோ பொய்யோ சுவிசேஷத்துக்கும் யூஸ் பண்ணலாம், அட்டுழியத்துக்கும் யூஸ் பண்ணலாம்.
ஊழியமும் பண்றாங்க, அட்டிழியமும் பண்றாங்க. ஸோ அதான் இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த கொரோனா ஒரு சின்ன ஒரு வைரஸை வச்சு முழு உலகத்தையும் அவன் பயமுறுத்தி அவன் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறான். இப்போலாம் சோஷியல் மீடியா இஸ் ஒர்க்கிங் ஃபார் தம் வெரி வெல். சூப்பரா ஒர்க் ஆகுது. இப்போ அவனுக்கு முன்னாடி எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, இப்போ எவ்வளோ பல ஆண்டுகளாக இந்த லாஸ்ட் ராஜ்யம், இந்த பிரிக்கப்பட்ட இந்த 10 கால் விரல்கள் கொண்ட இந்த ராஜாக்கள் இந்த பூமியில வந்து செயல்படுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, பண்ண முடியல. அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் அனுமதிக்காவிட்டால் இவர்களால அந்த அரசாங்கத்தை கொண்டு வர முடியாது. ஏன்னா கர்த்தர் ஏற்கனவே நெபுகாத்நேசர் சொன்ன அந்த சொப்பனம், தானியேலுக்கு சொன்ன அந்த சொப்பனம், இதெல்லாம் அப்புறம் தானியேலுக்கு சொன்ன 70 வாரங்களுடைய அந்த தீர்க்கதரிசன வசனம், அப்புறம் காபிரியேல் தூதன் தானியேலுக்கு 2 தீர்க்கதரிசன வசனம் சொன்னா, இந்த காரியம் எல்லாம் நடைபெறுவதற்கு முன்பே இவங்க வந்து ஸ்தாபிக்க முடியாது. கர்த்தர் அவருடைய கைராஸ் காலண்டர்ல அவர் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறார். இதெல்லாம் முடியும்போது சரியாக அந்த ராஜாக்களின் நாட்களிலே அவன் செயல்படும். அந்த ராஜாக்கள் நாட்கள் ஸ்தாபிப்பதற்கு சரியான நேரம் வந்துருச்சு. வெரி சூன். கொரோனாவுக்கு அப்புறம் பாருங்க வேற ஏதோ வரப்போகுது. அதெல்லாம் வந்த உடனே யூரோ உடைய போகிறது, ஸ்டாக் மார்க்கெட், பொருளாதாரம் சரிவு, ஏற்கனவே சரிஞ்சிட்டு இருக்குது, கம்ப்ளீட்டா உடைப்பாங்க. ஒரு நாள் நீங்க காலையில நாம எல்லாம் காலையில எழுந்து பார்க்கும்போது நியூஸ் என்ன தெரியுமா வரப்போகுது? நம்முடைய பேங்க் பேலன்ஸ், நம்ம கையில இருக்கிற காசு எல்லாம் செல்லா காசுன்னு சொல்லி ஒரு நியூஸ் வரப்போகுது. குறித்து கொள்ளுங்கள். உங்களுடைய பென்ஷன் மணி சேர்த்து வச்சிருக்கிற பல ஆயிரம் லட்ச கோடி கணக்கெல்லாம் ஒரு நாள் நோ வேல்யூ. பணத்திற்கு எல்லாமே டிஜிட்டல் மயமா மாத்திட்டு வரான், அது வேற விஷயம். ஆனா உண்மையாகவே அந்த நாட்கள் இருந்த பல பணக்காரர்கள் தங்களுடைய சொத்தை இழந்து போவார்கள். இந்த 10 ராஜாக்கள் அப்பதான் வந்து ஸ்தாபிப்பாங்க. வந்துட்டு இன்னைக்கால எங்களோட சர்ச்சில் நான் ஒரு மெசேஜ் பண்ணேன். என்னன்னா, கன்ஃபியூஷன், ரியாக்ஷன், சொல்யூஷன், இது 3 வைத்து தான் அவங்க செயல்படுறாங்க. இந்த 10 ராஜ்யத்தை கொண்டு வரவர்கள் இன்னும் அவங்களால கொண்டு வர முடியல. ஆனா நேரம் வந்துருச்சு, வெகு விரைவில். என்ன கேட்டீங்கன்னா, மிஞ்சி இன்னும் 10 வருஷம். ஓகே, அந்த கால்குலேஷன் ஒரு நாள் நான் உங்களுக்கு ஒரு நாள் நான் சொல்றேன். இன்னும் 10 வருஷம், அதுக்கப்புறம் 7 வருஷம் இந்த ராஜ்யம் ஆளுகை செய்வார்கள். வெரி ஷார்ட் லிவ்ட் கிங்டம். பாபிலோன் ராஜ்யம் பல வருடங்கள் ஆண்டார்கள். மேதோ பெர்சியர்கள் பல ஆண்டுகள் ஆண்டார்கள். குறைஞ்சிக்கிட்டே வருது அவர்களுடைய ஆள். அப்புறம் கிரேக்க ராஜ்யம் பல ஆண்டுகள் ஆண்டார்கள். ரோமர்கள் ஆண்டார்கள். ரோமர்கள் தான் இப்போ லாங் டைம். அதுக்கப்புறம் இவங்களுடைய ராஜ்யம், இந்த 10 ராஜாக்களுடைய ராஜ்யத்தினுடைய நாட்கள் மிக குறைவான நாட்கள், 7 ஆண்டுகள் தான். Only 7 years they are going to rule. ஓகேங்களா? அதை குறித்து நம்ம இந்த சீரீஸ்ல கடைசி பகுதியில் குறித்து நம்ம பார்க்க ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சுவாரஸ்யமா இருக்க போகிறது. It's going to be very fascinating. முழு உலகத்தை ஆளுகை செய்யறதுக்கு இப்ப எல்லாம் செட்டப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ குழப்பம். இப்போதைக்கு இந்த சூழ்நிலை பாருங்க, என்ன குழப்பறாங்க? வெளியில போனா பரவாயில்லன்றாங்க. ஒரு சிலர் வந்து மாஸ்க் போட்டு ஆகணும், ஒரு சிலர் மாஸ்க் போட தேவையில்லை, ஒரு சிலர் இல்ல மருத்துவர்களும் போய் சொல்றாங்க, ஒரு சிலர் இல்ல அரசியல்வாதிகள் போய் சொல்றாங்க, போலீஸ் வந்து அடிக்கிறான். பல விதமான மக்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். குழப்பம் ஏன் தெரியுங்களா? குழப்பம் தான் கண்ட்ரோல். கன்ஃபியூஷன் மீன்ஸ் கண்ட்ரோல். முதலாவது அவனுக்கு கண்ட்ரோல் வேணும். மக்களை குழப்பறான். எப்படி? குளோபல் வார்மிங் சொல்லி ஒரு குழப்பம். ஒரு சிலர் சொல்றாங்க கிரியேஷன் சொல்றாங்க, குளோபல் வார்மிங் கிடையாது, குளோபல் கூலிங் சொல்றாங்க ஒரு சயின்டிஸ்ட். ஒரு தரப்பினர் சயின்டிஸ்ட் சொல்றாங்க இல்ல குளோபல் வார்மிங் சொல்றாங்க. என்னது? உலகளாவிய வெப்பம். ஒரு சில கூட்டம் சொல்றாங்க உலகளாவிய குளிர்ச்சி வருது. ஒரு சிலர் சொல்றாங்க அப்போதுல இருந்தே ஐஸ் கட்டி உருகிட்டு தான் வருதுயா, இப்பதான் உருகுது நீ சொல்ற. இவங்க சொல்றாங்க இல்ல இப்போ பயங்கரமா உருகுது, இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் போயிடுச்சுன்னா அதுதான் நீங்களாம் எல்லாம் நம்ம மடிஞ்சிரும். அது ஒரு பயம் குழப்பத்தை வரும்போது ஒரு கண்ட்ரோல். மக்கள் எல்லாரும் ஐயோ அப்படியே. அப்போ வந்து எல்லாரும் வீட்டில் வந்து லைட் போடாது, ஈகோ எல்லாம் ஈகோ வேல்யூ ஆன லைட்ஸ்